சென்னை வருகிறார் KC வேணுகோபால். காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் KC வேணுகோபால் மற்றும் முதல்வர் ஸ்டாலின் ஆகியோர் இன்று இரவு சந்தித்து பேசுகின்றனர். கணிகிறது திமுக காங்கிரஸ் கூட்டணி. இன்றிரவு முதல்வர் ஸ்டாலினை சந்திக்கிறார் வேணுகோபால். விரைவில் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மீண்டும் இணைகிறது சூரியனும் கையும். இன்று இரவு முதல்வர் ஸ்டாலினை சந்திக்கிறார் KC வேணுகோபால். இது குறித்த கருத்துக்களை பத்திரிகையாளர் சுவாமிநாதனிடம் கேட்டு பெறலாம். சுவாமிநாதன், இன்னைக்கு KC வேணுகோபால் முதல்வரை சந்தித்து கூட்டணி தொடர்பா பேச்சுவார்த்தை நடத்துகிறார். இந்த நிலையில திமுகவுக்கு இருக்கிற சவால்கள் என்ன? கூட்டணியில தேமுதிக இணைஞ்சிருக்கிறாங்க. இது தொடர்பா உங்களோட பார்வை என்ன? நிச்சயமாக ஏற்கனவே கடந்த 70 நாட்களுக்கு மேலாக திமுக பேச்சுவார்த்தை குழு அமைக்கவில்லை, அதனால் காத்திருக்கிறோம் என்கிற தொனியில் கிரீஷ் சோடங்கர் அவர்கள் பேசியிருந்தார். அது மட்டும் இல்லாம தமிழக காங்கிரஸ் கட்சியினர் வட்டத்துல இருதரப்பான குரல்கள் தொடர்ந்து ஒலித்து வந்தது. ஒரு குழுவினர் தாவேகா என்பதை நோக்கியும் இன்னொரு குழுவினர் திமுகவோடு தொடர்வதாகவும் பேசி வந்தார்கள். ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, கூடுதல் சீட் உள்ளிட்ட பல்வேறு வகையான நிபந்தனைகள் காங்கிரஸ் கட்சியின் உள்வட்டத்தில் இருந்து ரொம்ப குறிப்பா மாணிக்கம் தாகூர் போன்றவர்கள் தொடர்ந்து எழுப்பி வந்தாங்க. ஆனால் இதில் மிக மிக முக்கியமா கிரீஷ் சோடங்கர் அவர்கள் ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார். நாங்கள் ஒரு குழுவை அமைத்து விட்டோம், 2 மாதங்களுக்கு மேலாக காத்திருக்கிறோம், எங்களை இதுவரை சந்திக்கவில்லை என்று தொடர்ந்து தெரிவித்திருந்தார். திமுக அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி செல்லவில்லை என்பதாக தெரிவித்திருந்தார். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இன்று முதல் பேச்சுவார்த்தைகளுக்கான குழுவினர் பேச்சுவார்த்தை தொடங்கி இருக்காங்க. முதல் கட்டமாக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் போன்ற கட்சிகளோடு பேச்சுவார்த்தையை தொடங்கி இருக்கக்கூடிய இன்றைய சூழல்ல தான் கிட்டத்தட்ட திமுக குழுவை அமைத்திருக்கக்கூடிய பின்பு கிரீஷ் சோடங்கர் சந்திக்கிறார். சோ அந்த வகையில் இந்த சந்திப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இன்னொன்று அவர்களுடைய கோரிக்கை, கூடுதல் இடங்கள் வேண்டும் என்கிற கோரிக்கை. கூட்டணிக்குள் அண்மையில் தான் புதிதாக தேமுதிக வந்தது. தேமுதிகவை பொறுத்தவரை ஒரு ராஜ்யசபா இடம் என்பது தனித்திருந்தாலும் கூட கிட்டத்தட்ட அவர்களுக்கு போட்டியிடுவதற்கான தொகுதிகள், அந்த தொகுதிகளுடைய எண்ணிக்கை என்கிற அடிப்படையில கூட்டணி கட்சிகள் சில சமரசங்களை செய்ய வேண்டிய தேவை வரும். சோ அதற்கு காங்கிரஸ் கட்சியினர் அதை முன்வைத்து எங்களுடைய சீட்டை குறைக்க கூடாது என்பது போன்ற விஷயங்களை முதல்வர் அவர்களிடம் கிரீஷ் சோடங்கர் அவர்கள் தெரிவிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஓ பன்னீர்செல்வம் போன்றவர்கள் முதல்வரோடு சந்திப்பை நடத்துகிறார்கள். ஒருவேளை ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஒரு சிறிய குழுவாக அவர் திமுகவின் சார்பிலோ அல்லது திமுக ஆதரவிலோ போட்டிட்டார் என்றால் அவர் தந்தரப்பு ஆதரவாளர்கள் என்று ஒரு 3-4 இடங்களை கேட்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதையெல்லாம் மையமாக வைத்து காங்கிரஸ் கட்சிக்கான இடத்தை குறைத்துவிடக் கூடாது என்பதுதான் கிரீஷ் சோடங்கர் அவர்கள் தரப்பினுடைய நிபந்தனையாக நிச்சயமாக இருக்க முடியும். ஏன்னா நீங்க இதற்கு முன்பு அவர்கள் ஏற்கனவே முதல்வரை சந்தித்திருக்கிறார்கள். ஆனால் அப்பொழுதெல்லாம் அவர்கள் பேச்சுவார்த்தைக்கான குழு எதுவும் அமைக்கப்படவில்லை. ஆனா இப்ப திமுக சார்பில் குழு அமைக்கப்பட்டு விட்டது. 22ஆம் தேதியான இன்று முதல் திமுக பேச்சுவார்த்தையும் தொடங்கிவிட்டது. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் போன்ற கட்சிகள் காலையில் பங்கெடுத்திருக்கிறார்கள். அந்த சூழல்ல இன்றைக்கு காங்கிரஸ் முதல்வர் அவர்களை சந்திப்பது என்பது, கிரீஷ் சோடங்கர் போன்றவர்கள் சந்திப்பது என்பது நிச்சயமாக திமுகவுக்கு கூடுதல் சீட்களை காங்கிரசிற்கு வேண்டும் என்பதை வலியுறுத்துவதற்கான சந்திப்பாகத்தான் இது நிச்சயமாக இருக்கும். பட் முதல்வர் அவர்களை பொறுத்தவரை காங்கிரசுக்கு தான் தொடர்ந்து செய்தியை சொல்லி வருகிறார். நீங்க தொடர்ச்சியா நேற்று நடைபெற்ற அந்த மதுரை கூட்டத்தில் கூட அவர் சொன்னார், தனிப்பெரும்பான்மையோடு என்கிற வார்த்தையும் தனித்துவமான ஆட்சியும் அமைப்போம் என்றும் குறிப்பிட்டிருந்தார். 2 புள்ளிகளை இணைத்து அவர் பேசியிருந்தார் முதல்வர் அவர்கள். எங்களுடைய ஆட்சி தனிப்பெரும்பான்மையுடனும் தனித்துவமான ஆட்சியாகவும் இருக்கும் என்று சொல்லியிருந்தார். ஏற்கனவே ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கிற்கு இடமே இல்லை என்பதையும் தெளிவுபடுத்தியிருந்தார். அப்ப காங்கிரஸ் முன்னாடி இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு என்பது கூடுதல் தொகுதிகளில் போட்டி என்பதுதான். அதை நோக்கிதான் இன்றைக்கு கிரீஷ் சோடங்கர் அவர்களுடைய சந்திப்பினுடைய மையப்பொருள் இருக்கும். காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை அவர்கள் கூடுதல் சீட்டுகளை கேட்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. பட் திமுகவை பொறுத்தவரை அது 28 தொகுதிகளுக்குள் அடக்குவது என்கிற முன்முடிவோடு தான் அவர்களை அணுகுவார்கள் அப்படின்னு தான் பார்க்கிறேன். சரி, கூடுதல் தொகுதிகளை ஒதுக்க வேண்டும், இருக்கிற தொகுதிகளை குறைச்சிடக்கூடாது அப்படிங்கறதான் காங்கிரஸோட டிமாண்டா இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க. உங்களோட கருத்து பகிர்வுக்கு நன்றி திரு சாமிநாதன். காங்கிரஸ் கட்சியின் மேலிட பொறுப்பாளர் KC வேணுகோபால் இன்று இரவு சென்னை வருகிறார். சென்னை வந்த கையோடு முதல்வரை சந்திக்கிறார். காங்கிரசின் முக்கிய கோரிக்கைகள் தொடர்பாக பேசப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.